அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாம்பார் வைக்க போகிறோம் நம்ம பெஸ்ட்டு கிச்சனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன் சாம்பாருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், வத்தத்தூள். இப்போ வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய், ஒரு 200 கிராம் கத்திரிக்காய். இன்றைக்கி நம்ம சாம்பாருக்கு என்ன காயெல்லாம் போட போகிறோன்னு பார்த்துக்கோங்க. இது பாருங்க, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லா காயும் போட்டு நம்ம வதக்குவோம். அடுத்தது முள்ளங்கி, அடுப்பை இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இப்படி செஞ்சுருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு அது போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். வெறும் முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இத்தனை காயும் போட்டு வைக்கிறேன். நீங்கள் எப்படி என்ன காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா காய்க்கு உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா காயில் பிடிச்சி வரும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த காயை கிண்டுறதுக்காக இந்த ஆப்பையை எடுத்துருக்கேன்.
இப்போ எல்லா காயும் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம். அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். மாஷால்லா, என்னம்மா மனம் வருது பாருங்கள், செமையாக இருக்குதா? நம்ம போட்டப்போ சட்டி நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது எனக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். இப்போது காயப்பொடி பருப்பு வேகும்போது போட்டிருக்கேன், இருந்தாலும் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வேகும்போது நல்லா மணந்துக்கிட்டு வரும். ஒரு சிலர் காயப்பொடி மட்டும் போடுவாங்க, பூண்டு போட மாட்டாங்க. ஒரு சிலர் பூண்டு காயப்பொடி எல்லாம் போடுவாங்க. நான் ரெண்டையும் போட்டு தாங்க செய்வேன். பூண்டும் நிறையா தான் போடுவேன், காயப்பொடியும் நிறையா தான் போடுவேன். இப்போது இது வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி கரைச்சல் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஒரு எள்ளுக்கான புளி கரைச்சல், அவ்வளோந்தான். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும் பார்த்தீங்களா, அதுக்காக. ஆல்ரெடி பருப்பு வந்து நான் வேக வச்சுருக்கேன், அதை நான் வீடியோ எடுக்கலை, அவிச்சிட்டு காட்டிக்கலான்னு வச்சுட்டேன். சரிங்களா? 4 விசில் போட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு கொலைய. இப்போ இந்த காயெல்லாம் வெந்த உடனே தூக்கி அதில் ஊற்றிட வேண்டியதுதான். பாருங்கள், பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது குக்கரில் ஒரு 200 கிராம் பருப்பு, ஒரு 2 பல்லாரி வெங்காயம், ஒரு முழு பூண்டு 1, ஒரு 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது இந்த வெந்த காய்கறியில் இப்போ இதில் கொட்டிடலாம். நம்ம பாருங்கள், வெந்த காய்கறிகளை இப்போ நம்ம அதில் கொட்டிடலாம். வதக்கணும் பார்த்தீங்களா அந்த காய்கறி. இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நம்ம அலசி ஊற்றிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதாங்க. சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் பொடி 2 பொடி, சாம்பார் பொடி 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி. நல்லா மணத்துக்கிட்டு வரும் பாருங்கள், செம்மையாக வாடையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நான் சொன்ன மெத்தடில். ஒரு சிலர் எல்லா காய்கறியும் போட்டு பருப்போடு வேக வைப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க, நான் இப்படி தான் செய்வேன். என்னுடைய ஸ்டைலில் தானே செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சது என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். சரி, காய்கறி வேகட்டும். இதுக்கடையில் அதுக்கு ஒரு மூடியை போட்டுருவோம். சாம்பார் கொதிச்சு வந்தோன்னே திரும்ப பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு சாம்பார். பார்த்துக்கோங்க எப்படி வெந்திருக்கு பாருங்கள். காய்கறியெல்லாம் நம்ம போட்ட காய்கறிங்க எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.